கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தெரியும், இந்த மேகதாது விவகாரம் தாவேக ஆட்சி அமைஞ்சிருந்து தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களாக பேசப்பட்டு வருகிறது. மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்லி கர்நாடக அரசு கொள்கை முடிவை எடுக்க மீண்டும் தொடங்கி இருக்காங்க. டெல்லியில கூட காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டம் கூட நடந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளரே பங்கேற்றிருக்காங்க. இன்னொரு புறம் பாஜகவுடைய அமைச்சர் அவங்க மாநிலத்தில் அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அது சரிதானே, நீங்க எதுக்கு அது தலையிறங்கிற மாதிரி ஒரு கருத்தை கூட வச்சிருக்காங்க. அந்தந்த மாநிலத்தில் கட்டக்கூடிய சில அணைகளை நீங்க தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இதற்கிடையே விஜய் அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல மாற்றம் சொன்னாரு விஜய். என்ன கடிதம் எழுதுறீங்க காவேரி பிரச்சனைக்கு? மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டால் கடிதம் எழுதினா மட்டும் போதுமா? நான் வந்தா உடனே விஜய் ரசிகர் கூட ரீல்ஸ் போடுவாங்க, தளபதி 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 அப்படின்ட்டு. இப்போ என்ன, நீங்கள் தானே கடிதம் எழுதுறீங்க? மாற்றம் இது மாற்றமா? மாற்றம்டா திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம் எழுதுனா நீங்களும் கடிதம் தான் எழுதுறீங்க. அப்படி எதுக்கு மாற்றம்? என்ன மாற்றம்? தளபதி வந்தால் நேர போய் ராணி மங்கம்மாள் ஒரு தடவை போனாங்க காவேரியை உடைச்சி தண்ணியை கொண்டு வரதுக்கு. மழை பெஞ்சு காவேரியை உடைஞ்சு அணையை உடைஞ்சு தண்ணி வந்துருச்சு, போர் நிறுத்திட்டாங்க. அது மாதிரி கிளம்புற போறீங்களா? நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் மேலவையிலே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கர்நாடக அரசுடைய அடாவடித்தனத்தை, அத்துமீறிய நடத்தனத்தை, கர்நாடக அரசுடைய சட்டவிரோத செயலை, நீர்வள சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்கிறதுக்கு அனைத்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. இதற்கு பதில் சொன்ன ஒன்றிய நீர்வளத்துறை இணை மந்திரி ராஜ்பூஷன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, மேகதாது அணை கர்நாடகம் கட்டக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் எந்த இடத்திலையும் அப்படி ஒரு தீர்ப்பு வரவில்லை. நீங்க அப்படி ஒரு தீர்ப்பு இருந்தா எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி பெரிய அறிவியல் தத்துவத்தை ஒன்றிய இணையமைச்சர் சொல்றார். உலக நீர்வள சட்டம், அணைகள் பாதுகாப்பு சட்டம், அண்டை நாடுகள் அணையை பாதுகாக்கின்ற பராமரிப்பு சட்டம், அண்டை மாநிலங்கள் நீர்களை பாதுகாக்கின்ற அணையை பாதுகாக்கின்ற நீர்வள சட்டம். இது ஒன்றிய இணையமைச்சர் படிச்சாரா? கீழ்மடை, நம்ம கீழ்மடை காவேரி என்றது அங்கே குடகு மலையில் தொடங்கி வருகின்றது. உங்களுக்கு பெரியார் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போது பல்வேறு தவறுகள் நடந்தது. அப்ப பெரியார் சொன்னாரு, காவேரி உற்பத்தி ஆகக்கூடிய குடகு மலைன்றது கர்நாடகத்துக்கு சொந்தமானதில்லை, அது தனிதான். அந்த குடகு உற்பத்தியாக செய்யக்கூடிய இடத்த தமிழ்நாட்டோட இணைக்கணும்னு சொல்லினார். தமிழ்நாட்டோட குடகை இணைத்திருந்தால் தொலைநோக்கு பார்வையோடு தந்தை பெரியார் சொன்னார். இன்னைக்கு உள்ள சிக்கல் வந்திருக்காது. ஆனா பொதுவாக உலக நாடுகள் நீர் வளத்தை பிரிக்கின்ற பொழுது இப்ப பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய நதி இருக்கு, சீனால இருந்து வரக்கூடிய நதி இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டா, அந்த கீழ்மடை பகுதிக்கு போகக்கூடிய ஆறுகளை தண்ணிகளை மறிக்க கூடாது. இது பொது விதி. இது உலக நீர் வளத்தை அண்டை நாடுகள் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு விதி. இப்ப கீழ்மடைக்கு வரக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதாரம், தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் காவேரி. அந்த காவேரி நீரை மறிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் பொதுவான சட்ட விதி. இது சுப்ரீம் கோர்ட் தடை கொடுக்கணும். நீர் அணை பாதுகாப்பு சட்ட விதி.
தமிழ்நாட்டுடைய ஒத்துழைப்பு இல்லாம, இதோடைய கேரளாவுடைய ஒத்துழைப்பு இல்லாம, பாண்டிச்சேரியுடைய ஒத்துழைப்பு இல்லாம நீங்க இதை அணை கட்டக்கூடாது, இந்த காவிரி நீரை பயன்படுத்தக்கூடிய கீழ்மடை மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் மேற்கொண்டு அணை கட்டக்கூடாது என்பதுதான் பொது சட்ட விதி, நீர்வள விதி, அணை பாதுகாப்பு சட்டம். இதை எப்படி ஒன்றிய அரசு இன்னைக்கு இப்படி சொல்றீங்க? கர்நாடகத்தில் வரக்கூடிய தேர்தலில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கல. தாவேக ஆட்சி வந்துருச்சு, நம்ம ஆட்சி வந்துருச்சு. அவங்க நினைக்கிறாங்க பாஜக ஆட்சி தான், பேர் தாவேக ஆட்சி நடக்குது. ரெண்டு கட்சி அப்படி நினைச்சுக்கிறாங்க, காங்கிரஸ் அப்படிதான் நினைக்குது. ரெண்டு கட்சிக்கு அவர் அல்வா கொடுக்குறாரு. அல்வாவில் நம்ம நினைச்ச திருநெல்வேலி அல்வா தான். விஜய்கின்ற அல்வாவுக்கு வைகோ போயிட்டாரு. அவர் திருநெல்வேலி அல்வாவே சாப்பிட்டு வளர்ந்த ஒரு தாமிரபரணில் அவரே அவர் விஜய் அல்வாவுக்கு மயங்கி இருக்காரு. பெரிய போராளி. பிரபாகரனை சந்தித்து பிரபாகரன் உடையை உலகத்திலே அணிந்த ஒரே தலைவர் வைகோ. அப்பேற்பட்ட தலைவர் விஜயுடைய அல்வாவுக்கு மயங்கி கிடக்கிறார். அது மாதிரி இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஜீவாதார பிரச்சனை மேகதாதுணையை சாதாரணமா பாஜக கருது, தேர்தல் அரசியலா கருதுது. பாஜகவுடைய வெற்றி கர்நாடகத்தில் அவங்களுக்கு தேவை. அதற்காக மேகதாது அணையை தூக்கி கொடுக்கின்ற முயற்சியில் இருக்கு. தமிழ்நாடு தூங்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு. உணர்ச்சி பூர்வமாக இதில் நடந்து கொள்ள வேண்டாமா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டாமா? விவசாயிகள் கூட்டத்தை கூட்ட வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடே கிளந்தெழ வேண்டும். சாதாரணமா ஒன்றிய இணையமைச்சர் பேசல. மத்திய அரசு இரட்டை நிலைப்பாடு எடுக்குது. ஏற்கனவே நீங்க பார்த்தீங்களாக்க இதே கேள்விக்கு ஒன்றிய அரசு தற்போது அன்புமணி ராமதாஸின் கேள்விக்கு தீர்ப்பாயத்தின் பிரிவு 18 மேற்கோள் காட்டி கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவை என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் கூறப்படவில்லை என்று கூறியுள்ளது. ஆனால் இதே ஒன்றிய அரசு, இதே பாஜக ஒன்றிய அரசு கடந்த காலத்தில் கர்நாடக அணை கட்ட தமிழக அனுமதி தேவை என்றும் கூறியுள்ளது. அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி அப்போதைய ஒன்றிய நீர்வள மந்திரி உமா பாரதி, பாஜக தான், அவங்களும் பாஜக தீவிரவாதி, உமா பாரதி அவங்க நீர்வள மந்திரியா இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க இதே கேள்விக்கு, நாடாளுமன்ற மக்களவையாக இருந்த அன்புமணி ராமதாஸ் எழுதிய ஒரு கடிதத்தில் காவேரி தீர்ப்பாயத்தின் பிரிவு 13 சுட்டிக்காட்டி அந்த பிரிவில் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் நீர்மின் திட்டங்கள் அமைக்கப்பட்டு காவேரி நீர் தேக்கத்தில் சேமிக்கப்பட்டாலும் கீழ்ப்பகுதிக்கு தண்ணீர் தரும் முறை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு இணங்க இருக்க வேண்டும். பாசன தேவையில் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது குறிப்பிட்டுள்ளது. மேலும் மேகதாது திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கையும் அந்த பிரிவின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் காவேரி தீர்ப்பாயத்தின் பிரிவு 13 மேற்காட்டிய மத்திய ஒன்றிய அரசு இன்று அதே விவகாரத்தில் பிரிவு 18 மேற்கோள் காட்டுவது என்ன அர்த்தம்? விஜய் என்ன நினைக்கிறாரு? கர்நாடகத்தில் ஜனநாயகம் படம் ஓடணும். இப்போ கர்நாடகத்தில் அவருக்கு ஜனநாயகம் படம் ஓடாமல் போயிடும், தீய வச்சு கொளுத்தி போயிடுவான். நேற்றே பாருங்க, சோழ வந்தால ஜனநாயகம் படத்துக்கு கட்ட விட்டு பாலத்தில் வச்சு அரசு பஸ்ஸை உடைச்சு விட்டாங்க. நல்ல வேலைக்கு பஸ்ஸில் பேருந்து பயணி பூரா பின்னாடி உட்கார்ந்துருந்தவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த ஜனநாயகம் படம் கட் அவுட் செய்கிற வேலையை பாருங்க. அது மாதிரி அங்கே கர்நாடக படத்தில் ஜனநாயக படம் வசூல் நடக்காது அப்படின்னு அதுக்கு பயப்படுறாரு. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. ராகுல் காந்தி இவருக்கு நெருங்கிய நண்பர். ராகுல் காந்தி தலைமையில் இவர் இயங்கலாம்ல, சொல்லி மேகதாதானே நிப்பாட்டு சொல்லலாம்ல, டி.கே. சிவகுமார்ட்ட சொல்லி ஏன் செய்ய மறுக்கிறாரு? வாணிக் தாக்கூர் இவ்வளவு வீரவேசமா மாறுதட்டி திமுக கூட்டிலிருந்து விலகின நம்முடைய மாணிக் தாக்கூர் சி.கே. சிவகுமாரை சந்திச்சு விஜய நறுக்குன்னு கூப்பிட்டு போய் முடிச்சுட்டு வர வேண்டியதான வேலையை பாஜக கர்நாடக தேர்தலை முன்னிறுத்தி செய்கிறது. காங்கிரஸ் என்ன செய்யுது? காங்கிரஸ் கர்நாடக தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக மேகதாதனையை
கட்டணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கூட்டு சரியாங்க சார். பாஜக காங்கிரஸ் இந்த எல்லா கூட்டுக்கும் இவர் ஒரு கூட்டா இருக்காரு விஜய். ஒன்றிய அரசு இந்துக்களுக்காக போராடுகிற பாஜக அரசு தமிழ்நாட்டில் இந்துக்களை தண்ணி இல்லாம சாகட்டு நினைக்குது. பாரத் மாதாக்கு ஜெய், தேசியவாதிகள் நாங்கள் தேசியம் தேசியம் என்று பேசுறவங்க தமிழ்நாட்டில் தேசியவாதி தண்ணி இல்லாம சாகணும் தமிழ்நாட்டு மக்கள் கர்நாடக தேசியவாதி நினைக்கிறாங்க. இவங்களை எப்படி ஒத்துக்கிற முடியும்? அது மாதிரிதான் பெரியார் அணை பிரச்சனை. நீங்க பாருங்க, அங்கேயும் நேற்று கூட்டம் போட்டு அங்கேயும் காங்கிரஸ் தான் வந்திருக்கு. அவன் என்ன சொல்றான், பேபி அணையை நாங்க கட்ட விட மாட்டோம், நாங்க இங்க 152 அடி ஏற்றலாம்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு உச்ச நீதிமன்றம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஆனா அங்கேயும் என்ன சொல்றாங்க, நாங்க புதிய அணை கட்டுவோம், பேபி அணையை பலப்படுத்த விட மாட்டோம், புதிய அணை கட்டுவோம் அப்படின்னு காங்கிரஸ் அங்க அடம் பிடிக்குது. அப்ப காங்கிரஸ் நாங்க அடுத்து நாங்க தான் நாட்டை ஆளுவோம்ன்றீங்களே, நாட்டை ஆள்றதுக்கு தமிழ்நாட்டை வச்சுக்கலாமா? கர்நாடகத்திலையும் காங்கிரஸ், கேரளாவிலையும் காங்கிரஸ். ஏன் மாணிக் தாக்கூர் பேசுங்க, கூட்டணி விட்டு வேகமா போய் தாவேகால சேர்றீங்களே, தாவேகா முதலமைச்சருக்கு ஆதரவா செயல்படுங்க. இல்ல தாவேகா முதலமைச்சர் பெரியார் அணை விஷயத்திலையும் காவிரி விஷயத்திலையும் என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையை காவு கொடுப்பதற்கு தான் பாஜக, காங்கிரஸ், தாவேகா துடிக்குது. இதை எதிர்த்து தமிழ்நாடு மக்கள் ஓரணியில் திரள வேண்டும். தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையை இரட்டை வடம் போடக்கூடிய பாஜக, காங்கிரஸ், தாவேகாவுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு நாடு ஒன்றுபட்டு போராட வேண்டும். நன்றி சார். நன்றி.